நல்லவை கேட்போம் நமது சேனலில் விநாசகாலே விபரீத புத்தி என்பதை பற்றி கேட்போம். கிருஷ்ணனும் பலராமனும் பூபாரத்தை குறைப்பதற்காக பல அசுரர்களையும் கொடிய ராஜாக்களையும் துஷ்டர்களையும் அழித்து உலக க்ஷேமத்தை நடத்தி வந்தார்கள். சூதாட்டத்தில் தோல்வி அடைந்ததான பாண்டவர்கள் ராஜ்யத்தை இழந்து நிற்கும் பொழுது துரியோதனனிடத்தில் தூது சென்று சமாதானம் செய்ய முயன்று அதில் தோல்வி ஏற்படவே ஒரு பாரத பெரும்போரானது மூண்டது. அந்த யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு உதவியாக தேரோட்டியாக கிருஷ்ணன் இருந்து அநேக துஷ்டராஜாக்களை எல்லாம் அழித்தான். அது மட்டுமில்லாமல் பல அக்ஷௌகினி சேனைகளையும் அழித்து பூபாரத்தை குறைத்தான். தன்னுடைய சங்கல்பத்தினால் பிராமண சாபம் அப்படிங்கிறதான ஒரு வியாஜத்தையும் உண்டாக்கி அதன் மூலமாக தன்னுடைய யது வம்சத்தையே அழித்தான். ஒரு சமயம் யாதவ குமாரர்கள் அனைவரும் பிண்டாரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு தீர்த்த யாத்திரைக்கு சென்றார்கள். அப்பொழுது அங்கே விஸ்வாமித்திர மகரிஷி, கண்வ மகரிஷி, நாரத மகரிஷி முதலான பல மகரிஷிகள் ஒன்று கூடியிருந்தார்கள். இந்த மகரிஷிகளை கண்டவுடன் இந்த யாதவர்களுடைய புத்தியானது மழுங்கியது. அதனால் ஒரு விபரீதமான காரியத்தை செய்தார்கள். அது இவர்களுடைய வம்சத்தையே அழிக்கும்படியாக நாசம் பண்ணும்படியாக முடிந்தது. அதாவது யாதவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த யௌவன பருவத்தினால் உண்டானதான கர்வத்தினால கிருஷ்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்ததான சாம்பன் என்பவனை ஒரு பெண் போல, கர்ப்பிணி பெண் போல அலங்கரித்தார்கள். இப்படி அலங்கரிக்கப்பட்டதான அந்த சாம்பனை அந்த மகரிஷிகள் கூடியிருந்த அந்த இடத்திற்கு அழைத்து சென்று எல்லோரும் பவ்யமாக வணங்கி, மகரிஷிகளே, இந்த கர்ப்பிணி பெண்ணிற்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா என்று கேட்டார்கள். அதை தாங்கள் ஞான திருஷ்டியினால் பார்த்து சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். திவ்யஞானமுடையதான அந்த மகரிஷிகள் யாதவர்கள் இப்படி தங்களை பரிகாசம் செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதனால் கோபமடைந்ததான அவர்கள், யாதவர்களே, நீங்கள் பெண் வேஷத்தில் அலங்கரித்திருக்கும் இந்த உருவமானது ஒரு ஆண்மகன். அதனால யாதவ குலம் அனைத்தையும் அழிக்கக்கூடியதான ஒரு இரும்பு உலக்கையை இவன் பெற்றெடுக்கப் போகிறான் என்று ஒரு சாபத்தை கொடுத்தார்கள். இப்படி நடந்த விஷயத்தை எல்லாம் உக்ரசேன மகாராஜாவுக்கு இந்த யாதவர்கள் எடுத்துரைத்தார்கள். மகரிஷிகள் சொன்னபடியே சாம்பனுடைய வயிற்றில் ஒரு இரும்பு உலக்கை உண்டாயிற்று. உடனே உக்ரசேனர் அந்த உலக்கையை இரும்பு பொடியாக செய்து கடலில் வீசிவிட்டார். யாதவர்களோ உக்ரசேனரோ இந்த விஷயத்தை கிருஷ்ணனிடம் சொல்லவே இல்லை, மறைத்து விட்டார்கள். கிருஷ்ணனிடம் கலந்து ஆலோசிக்காமல் எந்த காரியத்தையும் செய்யாததான இவர்கள் இந்த ஒரு காரியத்தை கிருஷ்ணனுக்கு தெரியாமலேயே செய்துவிட்டார்கள். இதனால் இவர்களுக்கு ஒரு விநாச காலமானது ஏற்பட்டது. அந்த சமுத்திரத்தில் எரியப்பட்டதான இரும்பு பொடிகள் கரையோரங்களில் ஒதுங்கி அங்கே ஒரு கோரை பொருட்களாக அது முளைத்தது. நிறைய பொருட்கள் முளைத்தன அங்கே. அதனால் அந்த பொடிகளில் ஒரு இரும்பு துண்டை ஒரு மீன் விழுங்கெடுத்து அந்த மீனானது அந்த சம்படவனின் வலையில் அகப்பட்டு அது ஒரு வேடன் கையில் கிடைத்தது. அந்த வேடன் அந்த மீனுடைய வயிற்றில் இருந்ததான அந்த இரும்புத்தூளை எடுத்தான். அது கூர்மையாக இருந்தது. அதை தன்னுடைய பானத்தில்
பொருத்தி கொண்டான். அந்த வேடன் ஜரன் என்றதான பெயரை உடையவன். ஜரன் என்பவன் அதிஷ்டான தேவதையான, அதாவது எது வம்சத்தைச் சேர்ந்ததான ஒரு வேடன். அந்த தேவதை தான் வேடனாக பிறந்தது என்று ஹரிவம்சமானது கூறுகிறது. அந்த யாதவர்கள் எல்லாம் அழியப் போகிறார்கள் அப்படிங்கிறதான இந்த விஷயங்களை இந்த கிருஷ்ணனுக்கு தெரியும். அதனால்தான் இப்படி ஒரு காரியத்தை, தகாத காரியத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டான். அதனால் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே நடக்கக்கூடியதான இந்த விஷயத்தை இனி நாம் மாற்ற வேண்டாம் அப்படின்னு விளையாட்டாக அப்படியே இருந்து விட்டான் கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய அந்த சன்னிதானத்துக்கு, துவாரகைக்கு தேவர்கள்லாம் வந்து அவர்களுடைய கோரிக்கைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக தன் பட்சத்தில் இருந்து, தேவர்களுடைய பட்சத்தில் இருந்து இந்திரன் வாயுதேவனை தூதுவனாக அனுப்பினான். அவன் துவாரகைக்கு வந்து கிருஷ்ணனை வணங்கி, பிரபு, தேவேந்திரன் எல்லா தேவர்களுடன் கலந்து ஆலோசித்து தேவரையரிடத்தில் இதை விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறி என்னை அனுப்பியுள்ளார். எங்களுடைய பிரார்த்தனையானது இந்த பூபாரத்தை குறைக்க வேண்டும். அதற்காக தேவரீர் கிருஷ்ணனாக அவதரித்து பல லீலைகளை செய்து இங்கு அசுரர்களையும் துஷ்ட ராஜாக்களையும் அழித்து பூபாரத்தை குறைத்துள்ளீர்கள். இப்படி இங்கு வந்து 100 வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது அவதாரம் செய்து. கொடிய அசுரர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள், பூபாரமும் குறைக்கப்பட்டது. இனிமேல் தேவரீர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருள வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தேவர்களின் பட்சத்திலிருந்து இந்த பிரார்த்தனையை விண்ணப்பிக்கும் மாதிரி இந்திரன் அனுப்பியுள்ளார் அப்படின்னு சொல்லி அந்த வாயுதேவன் சொல்றார். இப்படி பூலோகத்துக்கு 100க்கும் மேலான வருஷங்கள் ஆகிவிட்டதால் இங்கு வந்து ஸ்ரீவைகுண்ட லோகம் போக வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய விருப்பமாக தெரிவித்ததால் கிருஷ்ணன் அதுக்கு அவளுக்கு பதில் கூறுகிறான். ஏ தேவதூதனே, வாயு பகவானே, நீ கூறியது எல்லாம் உண்மைதான். இந்த பூபாரத்தை குறைச்சாச்சு அப்படின்னாலும் இந்த பூபாரம் இன்னும் குறையல. அந்த பூபாரத்தை யாதவர்களை அழித்தால்தான் குறைக்க முடியும். அதனால் யாதவர்களை அழிப்பதற்கான காரியங்களை நான் ஆரம்பித்து விட்டேன். இன்னும் 7 ராத்திரிக்குள் யாதவர்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள். அவர்களை அழித்து விடுவேன். அதன் பிறகு துவாரகை நிர்மாணம் செய்வதற்கு வேண்டியதான இடத்தை இந்த சமுத்திரராஜனிடம் நான் ஏற்கனவே பெற்றுக்கொண்டதால் மறுபடியும் அந்த இடத்தை சமுத்திரராஜனுக்கே கொடுத்து விடுவேன். யாதவர்களை எல்லாம் அழித்துவிட்டு நான் ஸ்ரீவைகுண்ட லோகம் போகப் போகிறேன். இந்த மனுஷ உடலையும் விட்டுவிட்டு சங்கரசனுடன் நான் உங்களிடம் வந்துவிட்டதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இப்படி பூமிக்கு பாரமாக இருந்து கொல்லப்பட்டதான ஜராசந்தன் முதலானவர்களை விட இந்த யாதவர்கள் குறைந்தவர்கள் அல்ல. இந்த யாதவர்களில் ஒவ்வொரு சிறுவனும் ஜராசந்தனான அவனுக்கு சமமானவர்கள், அவனை காட்டிலும் கொடியவர்கள். ஆகையினாலே யாதவர்களை அழித்தால்தான் பூமிக்கு பெரும் பாரமானது குறையும். அவர்களால் தான் பாரம் அதிகம். அதனால் அதை முடித்துவிட்டு நான் தேவலோகம், அதாவது ஸ்ரீவைகுண்டம் வருவேன் அப்படின்னு வாயுதேவனிடம் சொல்லி அனுப்பினான். வாயுதேவனும் கிருஷ்ணனை நமஸ்கரித்து விட்டு தேவ மார்க்கமாக தேவலோகம் சென்றான். உடனே யாதவர்களும் அழிவதை காட்டும் உத்பாதங்கள், துர்நிமித்தங்கள்லாம் ஏற்பட்டது. தேவலோகத்திலும் பூமியிலும் ஆகாயத்திலுமாக பல வகைகளான தானே உண்டாகக்கூடியதான சில விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டது. அதை கண்ணனும் பார்த்தான். கிரகங்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் மாறுபாடு ஏற்பட்டது. அந்த உத்பாதங்கள் ஏற்பட்டது. நிலநடுக்கம் ஏற்பட்டது, பூமி நடுக்கம். இது பௌமமான உத்பாதம். ஆகாசத்திலிருந்து வால் நட்சத்திரங்கள்லாம் கீழே விழுந்தது, அந்தரிக்ஷமான உத்பாதம். இப்படி பல உத்பாதங்களை கண்டான்.
யாதவர்களுக்கு அவற்றை காட்டி, இந்த உட்பாதங்கள் மிக கூடியவை, நம்முடைய குலமானது அழியப் போகிறது, அதனால் இந்த தோஷ பரிகாரத்திற்காக நாம் அனைவரும் இப்பொழுதே காலதாமதம் செய்யாமல் பிரபாச தீர்த்த கஷேத்திரத்துக்கு போக வேண்டும், எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி, துவாரகை விட சிறந்த புண்ணியஸ்தலம் பிரபாச தீர்த்தம், அங்கு நாம் மரணித்தால் நமக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கும், முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி, சாதாரணமாக யாதவர்களுக்கு முக்தி கிட்டாமல் போய்விடும் என்பதால் பிரபாச தீர்த்தத்தில் மரணித்தால் அனைவருக்கும் முக்தி ஏற்படும் என்பதான ஒரு அனுகிரகத்தையும் பண்ணினான் கண்ணன். அதனால் எல்லோரையும் அங்கு போகச் சொன்னான். அனைவரும் பிரபாச தீர்த்தத்துக்கு சென்றார்கள். மற்றவை நாளை கேட்போம்.